அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டா எஸ்டிமேஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட்ஸ் பை ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். ஆக்சாலிக் ஆசிட் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சோட நம்ம டைட்ரேட் பண்ண போகிறோம். இதில் ஆசிட் அப்படின்னு வீக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட். இதை நம்ம எஸ்டிமேஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட், அதாவது ஆக்சாலிக் ஆசிட் தான் நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம் பை லிங்க் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஆக்சாலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நாம் சொல்யூஷனில் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை சொல்யூஷனில் ப்ரிப்பேர் பண்ணி பியூரட்டில் எடுத்துக்கிறோம். பியூரட்டில் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நாம் அதை கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம எடுத்துக்கிறோம். இதை ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து ஃபினாப்தில் இண்டிகேட்டர். இந்த ஃபினாப்தில் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம பேஸில் ஃபினாப்தில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது அப்பியரன்ஸ் ஆஃப் பிங்க் கலர் வரும். அது ஆசிட்டோட டைட்ரேட் பண்ணும்போது டிஸப்பியர் ஆகும். இது ஆக்சாலிக் ஆசிட் சொல்யூஷன். இதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது 0.1 நார்மாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இந்த சொல்யூஷன் வந்து பியூரட்டில் எடுத்துக்கிறோம். காரணம் அப்படின்னா ஆசிட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆசிட் வந்து பியூரட்டில் எடுப்பாங்க. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டா பியூரட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது 50 cc வந்து நம்ம மேக்கப் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போது இது பியூரட். இந்த பியூரட்டுக்குள்ளே அந்த சொல்யூஷன் ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். பியூரட் ஆக்சாலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 cc அந்த 0.1 நம்ம மேட்ச் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்திங்கன்னா பெல்லட்டாக எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 0.1 நார்மாலிட்டிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு இதை 20 ml எடுத்து கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு வரும்போது நம்ம இந்த சொல்யூஷன் வந்து வாய்க்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா அது கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சு நம்ம 20 ml வந்து பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி டெட் எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் வந்து டிப் பண்ணி அதை ஸ்லோவாக தட்டுனா அப்படின்ட்டா அது நின்றுடும், அது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டா ஃபினாப்தில் இண்டிகேட்டர் வந்து ஒரு ட்ராப் ஆட் பண்ணால் போதும். நமக்கு பாருங்கள் இந்த பிங்க் கலர் அப்பியர் ஆயிடுச்சு. இந்த பிங்க் கலர் இப்படி இருக்கும். இந்த பிங்க் கலர் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரைட்ரேஷன் அகைன் வீக் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட் வந்து பியூரட்டில் வச்சுருக்கிறதுல டைட்ரேட் பண்ணுறோம். இதை டைட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுனா டிஸப்பியரன்ஸ் ஆஃப் பிங்க் கலர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் பாயிண்ட் வந்து வந்துடுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து அதனோட எண்ட் பாயிண்ட். இதே ஆக்சாலிக் ஆசிட்டை நம்ம கேமனோஃபோரோட நம்ம டைட்ரேட் பண்ணுவோம். கேமனோஃபோரோட டைட்ரேட் பண்ணும்போது ஆக்சாலிக் ஆசிட்டை ஹீட் பண்ணி ஒரு 60 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்ணி ஒரு ஆசிட் போட்டு அதை ஹீட் பண்ணுவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் கண்டிஷனில் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணி அதை கேமனோஃபோரோட டைட்ரேட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து அது தேவையில்லை. ஆக்சாலிக் ஆசிட் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம டைட்ரேட் பண்ணுவோம். டைட்ரேட் பண்ணும்போது என்னாகனா அதனோட pH மாறும்போது என்ன ஆகும்னா அந்த pH டக்குன்னு மாறும்போது என்ன ஆகும் அப்படின்ட்டு அந்த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் பிங்க் கலர் வரும். இப்போ வந்து இந்த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் பிங்க் கலர் தான் வந்து நம்மளுடைய அந்த எண்ட் பாயிண்ட். அப்போ எண்ட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கன்கார்டன்ட் வேல்யூ ஒரு டைம் 2 டைம் 3 டைம் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் என்ன வேல்யூ வருதோ அதோட நிறுத்திக்கணும். இது வந்து அடுத்த டைட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இதே மாதிரி கொடுக்கும்பாங்க. இதை டைட்ரேஷன் 1 டைட்ரேஷன் 2 ரெண்டுலேயும் நம்ம ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கண்டுபிடிக்கிறக்காக லிங்க் சொல்யூஷனோட ஸ்டாண்டர்டைசேஷன் கண்டுபிடிக்கிறக்காக கொடுப்பாங்க. அடுத்து அன்னோன் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அன்னோன் நீ மேக்கப் பண்ணி டைரெக்டாக வந்து எடுக்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ டைட்ரேஷன் 1 நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதில் லிங்க் சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சிடுறீங்க. டைட்ரேஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச லிங்க் சொல்யூஷனோட லிங்கை வச்சு நம்ம அன்னோன் கொடுத்ததை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். V1 N1 கால்குலேஷன் போட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அதை வேல்யூஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம 63 ஈக்குவலண்ட் வெயிட் வச்சு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிவன் சொல்யூஷனில் எவ்வளோ ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த கலர் வந்து டிஸப்பியர் ஆகணும். இது வந்து அந்த எண்ட் பாயிண்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஸ்லோவாக ஒரு ட்ராப் பை ட்ராப்பாக விடணும். அப்போ நம்ம அந்த கலர் வந்து டிஸப்பியர் ஆகிறது நமக்கே தெரியும். லைட்டாக மறையும். அதிகமாக நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது கலர் எவ்வளோ நீங்கள் சொல்யூஷன் உள்ளே போச்சு அப்படின்னு தெரியாது. நம்ம அதனால் வந்து கடைசி எண்ட் பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும்போது ட்ராப் பை ட்ராப்பாக தான் விடணும். அப்போ ட்ராப் பை ட்ராப்பாக விடும்போது அதனோட pH சேஞ்ச் ஆகும்போது கலர் வந்து டக்குன்னு மாறுறதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஒரு ட்ராப்பில் டக்குன்னு மாறுறதா எண்ட் பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் டைட்ரேஷனில் எஸ்டிமேஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட்
ஆக்சாலிக் ஆசிட் ஸ்டாண்டர்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு அது இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் கலர் மாறிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ட்ராப் போட்டோம்னா ஃபுல்லு கலர்லெஸ்ஸாக மாறிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் பாயிண்ட். இது எஸ்டிமேஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் பை லிங்க் சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்த டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட வேல்யூஸ் பாருங்கள், நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்ட்டா 16ல் கிடச்சிருக்கு. 16.5ல் நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் பை ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். Okay, thank you.